பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Zechariah chapter 9 verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த நாள் பாம் சண்டேயில் குருத்தோலை ஞாயிறு என்று நம்மால் ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள அவர் பவனியாக ஹோசன்னா ஹோசன்னான்னு சொல்லி எல்லா ஜனங்களும் கம்பீரித்து பாடி அவர் எருசலேமுக்குள்ள அந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல அவர் தன்னையே பலியிடும்படி ஒப்பு கொடுக்கும்படி அவர் எருசலேமுக்குள்ளே பவனியாய் வந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். ஆனால் பாருங்க, சகரியா தீர்க்கதரிசி பார்த்தீங்களா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக மேசியா இப்படியாக வருவார், இப்படி கழுதையின் மேலே ஏறி வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை தான் நம்ம இப்போ வாசித்தோம் இல்லையா? இப்போ ஆண்டவருடைய குறித்து, மேசியாவை குறித்து, தேவகுமாரனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே கர்த்தர் மூலம் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வாசித்தது போல, சீயோன் குமாரத்தியே நீ என்ன செய், மிகவும் களிக்கூறு, தேவப்பிள்ளையே நீ களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி, நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம், நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா களிக்கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவா இருக்கிறார். அன்னைக்கு கூட இயேசு எல்லாரும் ராஜான்னு நினைச்சாங்க. அன்னைக்கு எப்படி ராஜா நினைச்சாங்கன்னா, அவங்க நினைச்சாங்க ரோம சாம்ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டவர் தள்ளி போட்டுட்டு அவருடைய ராஜ்யத்தை வச்சிருவாரு. அப்படி அவங்க சீஷர்கள்லாம் நினைச்சாங்க நம்மெல்லாம் இவர் ராஜாவோட சேர்ந்து ஆளுகை செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆளுகை இந்த பூமியின் ஆளுகை அல்ல. அவர் பூலோகத்தை ஆளுகிறதற்காக வந்தவர் அல்ல, அவர் பரலோக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, அது தேவ ராஜ்யம். ஆண்டவர் கிங்டம் ஆஃப் காடை பற்றி சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் ஜீசஸை கிங், நாங்கள் உங்களை ராஜாவா வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நீ வசனம் சொல்கிறபடி உன் ராஜா, நம்முடைய ராஜா யாரு? கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ராஜானா அது ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நீதி உள்ளவர். He is a just God. நீதி உள்ள தேவன். அநீதி என்பது நம்ம ஆண்டவரிடத்துல இல்லவே இல்லை. ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் ரட்சிக்கிறவர். He is a God of salvation. நம்மளை ரட்சிக்கும்படிக்கு அவர் பரலோக மேன்மையெல்லாம் துறந்து இந்த பாலான, இந்த பாவம் நிறைந்த இந்த பூமியில நம்மை ரட்சிக்கும்படி கடந்து வந்த ரட்சகர். அவர் ரட்சிக்கிறவர், அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை உள்ள தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கழுதையின் மேலே ஆண்டவர் பவனி வந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த கழுதையை, அந்த குட்டியை அவிழ்த்து கொண்டு வா, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாங்க? அதன் மேலே பவனி வந்தாங்க. எல்லாரும் மேல் வஸ்திரங்களை கீழே வைத்து எல்லாரும் எல்லாம் அந்த ஹோசனா ஹோசனா என்று சொல்லி, உன்னதத்திலே ஹோசனா, என்னுடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி ஆண்டவரை உற்சாகமாக வரவேற்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்கள் சொல்கிறாங்க, இந்த சீஷர்கள் ரொம்ப சத்தம் போடுறாங்க, அதட்டம். அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இவங்களா மௌனமாக இருக்க சொன்னா இந்த கல்லுகளே துதிக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற ஒரு நாள், இயேசுவை நம்ம உரத்த சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அருமையான ஒரு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் பாருங்க, யோசித்து பாருங்க, அந்த நாட்களில் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க? எல்லாம் பெரிய 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 டிப் டாப்பாக
அந்த அவங்களாம் அந்த குதிரைகள் மேலே, வார் ஹார்ஸஸில், யுத்த குதிரையின் மேலே அவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் இயேசு எப்படி கடந்து சென்றார்? அவர் குதிரையின் மேலே போல ஒரு கழுதையின் மேலே என் தேவன் பவனி சென்றார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தமிழ் இதில் கழுதைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாரும் அதை பிரியப்பட மாட்டோம், அப்படி தானே? இன்றைக்கி நம்மளை பார்த்து நீ ஒரு கழுதை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மளை ஒரு அற்பமாக நினைக்கிற ஒரு காரியம், அப்படி தானே? கழுதைய மாதிரி பாடுறியே, இல்லை கழுதை மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொன்னால் நம்ம பிரியப்பட மாட்டோம். நம்மளை யாராவது குதிரைன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பிரியப்படுவோம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அற்பமான ஒரு விலங்கினோன்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த கழுதையைத்தானே கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இயேசுவை சுமந்து செல்லுகிற ஒரு கழுதை குட்டியாய் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சண்டே கிளாஸில் நம்ம பாடியிருப்போம் இல்லையா? குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா. இயேசுவை சுமந்து செல்லுகிற குட்டி, கழுதை குட்டியாக கர்த்தர் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மூலம் இயேசு இந்த உலகத்தில் நம்ம இயேசுவை காட்டுகிற கழுதை குட்டியாய் நாம் காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் நாமும் கட்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தோம். ஆனால் இது எனக்கு வேணும், இந்த மகள் எனக்கு வேணும், இந்த மகன் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை விடுவித்து அவர் நம்ம மேலே ஏறி இன்னைக்கு கர்த்தர் மகிமைப்படுகிறாரு. இன்னைக்கு நம்மளை ஒருத்தர் புகழ்றாங்க, நம்மளை ஒருத்தர் ஓஹோ ஆஹான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? அன்னைக்கு அந்த கழுதைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்ல. அந்த கழுதைக்கு முன்னால் எல்லாரும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, குருத்தோலைகளை ஏந்தி எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த கழுதை நினச்சிருக்கோம், எப்பா என்ன இவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க, ஒரு காலமும் நம்மளை யாருமே சட்டம் பண்ணதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு நம்மளை இவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த கழுதை குட்டி அதெல்லாம் தனக்குரிய மரியாதை நினச்சா அது முட்டாள்தனம்ல. அந்த கழுதையின் மேலே இருந்த இயேசுவுக்கு வந்த மரியாதை அது. அதே போல தானே நம்முடைய வாழ்க்கையிலையும் யார் நம்மளை புகழ்ந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை மனசில் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் இந்த புகழ்ச்சிக்கு காரணம் எனக்குள்ளேருந்து கிரியை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை நம்ம எப்பெல்லாம் நினைத்து கொள்ளுகிறோமோ நம்ம பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து யார் என்ன சொன்னாலும் சரி, கிறிஸ்து மகிமைப்படுகிற விதமாக நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அருமையான இந்த வார்த்தைக்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?